सर्वेभ्यः नमो नमः। क्या करदा? சரி, ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு 8:45 சொன்னேன். 8:45 மேபி எங்களுக்கு இங்க சரி சரி. அது எங்களுக்கு ஒரு 1 hour கிளாக் செட் பேக் ஆயிருக்கு யுஎஸ்ல. சோ அதனால நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்கா கிளாஸ். ஓஹோ சரி. இங்க வந்து 8:45 இப்போ முந்தானேத்துக்கு தான் டைம் 1 hour கிளாக் பிஹைண்ட் போச்சுங்க. ஓ சரி சரி சரி. ஓ நான் 8:15 போட்டது அவளுக்குலாம், உங்களுக்கு அது அந்த டைம் நினச்சிட்டிங்களா? ஐஎஸ்டி இல்லாத? ஓ சரி. சில பேரு இல்ல மறந்து போயிட்டா. சேஞ்ச் ஆயிடுச்சு, டைம் கிளாக் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓ சரி 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 சரி. ஓகே பரவாயில்ல, நீங்க ஆரம்பிக்கோங்க சுவாமி. சரி. गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वागमधीमहे वृणीमहे च तत्रात्वदम्बते जगदाम्बते ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। स्क्रीन शेयर आरदा? சரி சரி. ஓ உத்தரபதங்களோட நியமங்கள் சமாசத்தில் பூர்வபத உத்தரபதம்னு 2 இருக்குது. அதில் பூர்வபத நியமங்கள்னு பார்த்தோம். உத்தரபத நியமங்கள் ஒவ்வொரு சமாசத்துலேயும் என்னென்ன நியமங்கள் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து பகுவிரீகைக்கு உண்டான நியமங்களும் தத்புருஷத்துக்கு உண்டான நியமங்களும் பார்த்தாச்சு. கடைசியாக போன கிளாஸில் வந்து பகுவிரீகியில் என்னென்ன நியமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பகுவிரீக்கு என்ன சப்தம்னா, தர்ம சப்தம் வந்தால் என்ன நியமம்? அங்கே வந்து அனிச் பிரத்யம் வரும். தர்மா, திருஷ்ட தர்மா. அப்புறம் வியதியாகார லட்சணம் வந்தால் அது பூர்வபதமாக இருந்தால் தீர்க்கமாக மாறிடும். அது பூர்வபத நியமத்தில் பார்த்தோம். உத்தரபதமாக இருந்தால் அது வந்து இச் பிரத்யம் வந்து இகாராந்த சப்தமாக மாறிடும். தண்ட சப்தமே இகாராந்த சப்தமாக வந்தால் தண்டி, தண்டா, தண்டி அப்படின்னு வந்துடுச்சு. அப்புறம் தனுஷ் சப்தம், தனுஷ் சப்தாந்தம், தனுஷ் சப்தமாக இருந்தால் அது வந்து அனங் பிரத்யம் வந்து அப்போது தன்வா அப்படின்னு வரும் அப்படின்னு பார்த்தோம். காண்டீவ தன்வா. அதுக்கப்புறம் ஜாயா சப்தம், ஜாயா சப்தம் வந்து நிங் ஆதேசம் வந்து நீல முடிகிற மாதிரி ஜானிஹி, கௌசல்யா ஜானிஹி. அப்புறம் கந்த சப்தா, கந்த சப்தங்களுக்கு முன்னாடி உத்து, பூத்தி, சுரபி இந்த 4 சப்தங்கள் இருந்தால் அந்த கந்த சப்தங்கள் வந்து இத்த ஆதேசம் வரும். அப்படின்னா இகாராந்தமாக மாறிடும். கந்த சப்தன்றது அகாராந்த புல்லிங்க சப்தம், அது வந்து இகாராந்தமாக மாறிடும் சொன்னோம். இது வந்து உத்கதா கந்தா எஸ்எஸ்ஹா உத்கந்திஹி எஸ்எஸ்ஹா. இது போன வாட்டி ஒருத்தர் கேட்டிருந்தா அது மாதிரி எஸ்எஸ்ஹான்னு புல்லிங்கத்தில் இருந்தால் கந்திஹின்னு வருது. ஸ்ரீலிங்கமாக இருந்தால் எப்படின்னு கேட்டிங்க, அது கந்தா அப்படின்னு வந்து அது அந்த ஸ்ரீலிங்கத்துக்கு உண்டான டாப்புன்ற பிரத்யம் வந்து அது வந்து கந்தா. ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் ரமா சப்தம் ஆட்டம் அது வந்துடும் அப்படின்னு அதுக்கு அது நான் கேட்டு சொல்கிறேன்னா அது டாப் வந்து அது வந்து கந்தான்னு வந்துருமா ஸ்ரீலிங்கம் ரமா சப்தம் மாதிரி. கந்திஹின்றது வந்து ஹரிசப்தமாட்டம் இகாராந்தமாக இருக்குது புல்லிங்கத்தில். இதே ஸ்ரீலிங்கமாக இருந்தால் கந்தா அப்படின்னு வரும். பூத்திகந்திஹி, சுகந்திஹி, சுரபிகந்திஹி அப்படின்னு. அந்த மாதிரி அல்பார்த்தத்தில் கந்த சப்தங்கள் இருந்தால் அதுக்கும் இச் பிரத்தியம் கிருத்தகந்தி அப்படின்னு. அப்புறம் உபமானாத்து, உபமானத்துக்கு பக்கத்தில் கந்த சப்தங்கள் வந்தாலும் இத்தாதேசம் வந்துடும். மத்ஸ்யகந்தி, மத்ஸ்யகந்தா ஸ்ரீலிங்கமாக இருந்தால் எஸ்எஸ்ஹா எஸ்யாஹா சா. இது மத்ஸ்ய
மத்ஸ்யகந்த இவ கந்தா யஸ்யாஹா சா மத்ஸ்யகந்திகின்னு இங்கே இருக்குது. இதுவும் இப்படியே இருக்கு. இல்லை இது வந்து ஆனால் மத்ஸ்யகந்தான்னு வரணும் தான் சொன்னான். இங்கே மத்ஸ்யகந்திகின்னு இருக்குது. இது நான் கவனிக்கலை. சரி பார்ப்போம். இது இங்கே வந்து பாருங்கள், இந்த இங்கே உபமானாத்பரஹா, இந்த உபமானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கந்த சப்தத்துக்கு வந்து வந்தாலும் ஈகாராந்தம் வந்துடும்னு வந்திருக்கு. அப்போது அங்கே மத்ஸ்ய கந்திஹி வரணும். ஆனால் ஸ்ரீலிங்கம் யஸ்யாஹா சான் இருக்குது. ஸ்ரீலிங்கத்தில் வந்தால் கந்தான் வரணும்னு சொன்னான். இங்கே ஏன்னா இங்கே உதாரணத்தில் நம்மளுக்கு வேணால் கொடுத்துருக்கிறது மத்ஸ்ய கந்திஹின்னு தான் இருக்குது. இதை நான் கவனிக்கலை. இதையும் பார்த்து சொல்கிறேன் என்னென்னு. மத்ஸ்யகந்திகின்னு இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம். பாதசப்தா, பாதசப்தத்துக்கு முன்னாடி சங்கியாபூர்வமாக வந்தால் த்விகு சமாசமாக இருக்கும் பிராயா. அப்போது அங்கே வந்து பாதசப்தங்கள்லாம் அந்த அகாரம் லோபமாயிடும் அப்படின்னு பார்த்தோம். சங்கியாபூர்வம், அப்புறம் சுபூர்வம், சூன்ற உபசர்க்கம் முன்னாடி இருந்தாலும் சங்கியா வாச்சக சப்தங்கள் முன்னாடி இருந்தாலும் பாதசப்தத்துக்கு முன்னாடி அது வந்து அகாராந்த லோபமாயிடும் பாதசப்தத்தில். அப்போ த்விபாத், சுபாத் இந்த மாதிரி வரும்னு பார்த்தோம். அப்புறம் ஈகாராந்தா ஊகாராந்தா. சுவாமி ஒரு क्वेश्चन இதுதான் நான் கேட்டிருந்தேன். சொல்லுங்க. பாத சப்தத்துல லாஸ்ட் டைம் நான் கேட்ட क्वेश्चन எப்படி வரும்னு கேட்டிருந்தேங்க. சோபனாவ பாதோ யஸ்ய சஹ சுபாத் இருக்கு. யஸ்ய சஹ சுபாத் அது வந்து சுபாதான் வரும். அது அங்கேயும் ஆகாராந்தம் தான் வரும்னு நினைக்கிறேன். சுபாதா. இல்லாட்டா சுபாதி திபாதி சுபாத். சரி இதையும் கேட்டு சொல்கிறேன். பார்த்து சொல்கிறேன் இதையும். ஓஹோ இதுவும் கேட்டுது. கரெக்டு, நான் மறந்துட்டேன். நான் க்ஷமிக்கணும். ஆமாம் இங்கேயும் இருக்குது. அந்த கந்த சப்தத்துக்கும் பார்க்கணும், இதுக்கும் பார்க்கணும். திருப்பியும் பார்த்து சொல்கிறேன். அப்புறம் ஈகாராந்த ஊகாராந்த ரிகாராந்த சப்தங்கள்லாம் இருந்தால் பகுவிரிகி கடைசியில் உத்தரபதமாக இருந்தால் அதெல்லாம் கப்ரத்தையும் வரும்னு பார்த்தோம். நதி நதிகா ஈகாராந்தம். வதூகா. அப்புறம் மாத்ரு சப்தம் மாதா, மாத்ரு சப்தம் மாத்ருகா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சிஷ்டாஹா சப்தாக, இந்த ஈகாராந்த ஊகாராந்த ரிகாராந்த தவிர மீதி எந்த சப்தங்கள் இருந்தாலும் அந்தத்தில் பகுவிரிகி அந்தத்தில் இருந்தால் அது விகல்பேன கப்ரத்தியம் வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது கட்டோர சேதஸ்கா, சேதஸ் இல்லை கட்டோர சேதாக, சேதஸ்கா அது வந்து ஆகாராந்த சப்தமோ ஈகாராந்த சப்தமோ இல்லை, சேதஸ் சகாராந்தம். அப்போது அது வந்து கட்டோர சேதாகான்னு சேத்த சப்தம் மாதிரி அதனோட பிரதமா பக்தியே வரலாம். இல்லாட்டா கப்ரத்தையும் விகல்பேன வரலாம்னு சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் ஆகாராந்தா கோசப்தா, ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தமும் கோசப்தமும் பகுவிரிகி கடைசியில் இருந்தால் அதுக்கு வந்து ரஸ்வம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்தோம். அப்போ ரஸ்வம் வந்து அதீதா வித்யா ஏன சஹ அதீத வித்யா, அதீதா வித்யா ஏன சஹ அதீத வித்யா ரஸ்வம். வித்யான்றது ரஸ்வம் வந்து வித்யான்னு வந்துடுத்து. அந்த இங்கே வந்து கப்ரத்தியம் போட்டால் ஏன்னா சிஷ்டாக சப்தாக கப்ரத்தியங்கள் வரலாம் விகல்பேனன்னு. அப்போ கப்ரத்தியம் வந்தால் அதீத வித்யாகஹான்னு வரும். அந்த பாசிபிலிட்டியில் பார்த்தா ப்ராபபிலிட்டியில் அது இல்லைனால் அதீத வித்யகா, கப்ரத்தியம் வந்து ரஸ்வம் போட்டால் அதீத வித்யகா. இல்லாட்டா இந்த நியமத்தை வச்சு பார்த்தா அதீத வித்யா அப்படின்னு 3 ரூபங்களும். சித்திரகாவகா, சித்திரகுஹு, இந்த மாதிரி சித்திரகுஹு அப்படின்னு இந்த கோசப்தத்துக்கு அப்படின்னு இது வரைக்கும் பகுவிரிகி சமாசத்தோட நியமங்கள் போன கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போது துவந்துவ சமாசத்தோட நியமங்கள் இதுலேருந்து பார்க்கணும். துவந்துவ சமாசம்
சார்த்தே துவந்தா அப்படின்னு சகார அர்த்தத்தில் சொல்கிறதுக்கு துவந்தம்னு பேர். உபயபத பிரதானம்னு பார்த்தோம். அந்த துவந்த சமாசத்துக்கு என்னென்ன இதெல்லாம் பார்த்தா ஒரே ஒரு நேமம் சொல்லிருக்கு. சவர்காத்யந்தா சவர்காத்யந்தா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா சமாஹார துவந்தே அந்தே ஸ்ரூயமானாக சவர்காந்தா. சவர்க்கம் இந்த சவர்காந்த சப்தமாகவோ தகாராந்தமோ ஷகாராந்த ஹகாராந்தம் இந்த அந்தங்கள் சப்தங்கள் உத்தரபதமாக இருந்தால் துவந்தத்தில் அதுக்கு டச் பிரத்யம் வரும். டச் பிராப்னோதி. அதான் சவர்காதி அந்தஹ. சவர்காதினா சவர்க்கம் ஒன்று, சவர்க்கத்தினால ச. அப்புறம் ஆதி சப்தத்தினால தகாராந்த ஷகாராந்த அகாராந்த. அப்போது அது வந்தால் டச் பிரத்யம் வரும். இப்போது வாக்ச துக்ச அனயோகோ சமாஹார. அதுவும் இங்கே சமாஹார துவந்தத்தில் தான். துவந்தமே 3 விதம் பார்த்தோம். அந்த 3 வித சமாஹார துவந்தம் இதரேதர துவந்தம்னு பார்த்தோம். 3 தான் 2 விதமானது. சமாஹார துவந்தம் இதரேதர துவந்தம். அப்புறம் சமாஹார துவந்தம் இதரேதர துவந்தம் 2 வித துவந்தம் பார்த்தோம். அதில் இதரேதர துவந்தம் வந்தால் கிடையாது, சமாஹார துவந்தம் வந்தால் மாத்திரம் இந்த சகாராதி சகார தகார ஹகார ஷகாரங்கள்லாம் சகாராந்த சப்தங்களாக இருந்தால் அங்கே வந்து டச் பிரத்யம் வரும். வாக்ச துக்ச அனயோகோ சமாஹாரா வாக் துவச்சம். டச் பிரத்யம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். டச் பிரத்யம்னா அகாராந்தமாக வந்துடும். வாக்ச துக்ச அனயோகோ சமாஹாரா வாக் துவச்ச. துவச்சம் வரணும், வாக் துவச்சா வரணும். ஆனால் சமாஹாரத்தில் வந்தால் நியமம் உண்டு. அது வந்து நபும்சகலிங்க ஏகவச்சனமாக மாறிடும் எல்லாமே அப்படின்னு. அது பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கும் லிங்கம் எதுக்கெல்லாம் எந்தெந்த லிங்கங்கள் வரணும்னு லிங்க ஸ்மரணம் எது அனுசரணம் பண்ணணும் அப்படின்றதுக்கு நியமம் சொல்ல போகிறார். ஆனால் இங்கே வாக்ச துவச்ச வாக் துவக்கு இல்லை வாக் துவக்கோ அப்படிலாம் சொல்லாத, துவச்சவுன்னு சொல்லாத. வாக் துவச்சம் அகாராந்தமாக டச் பிரத்யம் வந்ததுனால வாக் துவச்சம். இந்த சமாஹார துவந்தத்தில் எது வந்தாலும் எந்த லிங்கம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து நபும்சகலிங்கம் மாதிரி ரூபம் வந்துடணும் அப்படின்னு ஒரு நியமம் சொல்ல போகிறார். அது அதனால் வாக்ச துவச்ச அனயோகோ சமாஹரா வாக் துவச்சம். க்ஷத்ரியாச்ச வணிஜஸ்ச வணிக் வணிஜ் சப்தம். அது துவச்சு சப்தம். அது சகாராந்தம். துவச்சு வணிஜ் ஜகாராந்த சப்தம். அதனால் சகாராந்தத்துக்கு ஒரு உதாரணம், ஜகாராந்தத்துக்கு ஒரு உதாரணம். க்ஷத்ரியாச்ச வணிஜஸ்ச உத்தரபதங்களுக்கு தான் அந்த நேமம். ஏதேஷாம் சமாரா க்ஷத்ரிய வணிஜம். அப்புறம் சம்பச்ச விபச்ச விபத்து சப்தம். சம்பத் விபதம். சம்பத் விபதம் இது தகாராந்த சப்தத்துக்கு உதாரணம். வாக்ச த்விட்ச அனயோஹோ சமாரா வாக் த்விஷம். ஷகாராந்த சப்தம் இது. த்விஷ் சப்தம். த்விட் த்விஷௌ த்விஷா அந்த மாதிரி. அப்புறம் சத்ரஞ்ச உபானச்ச அனயோஹோ சதா சமாஹாரா சத்ரோபானகம். ஹகாராந்த சப்தத்துக்கு உதாரணம் இது. உபானஹ் சப்தம். அப்போது சத்ரோபானகம் அப்படின்னு டச் பிரத்யம் வந்து அதுக்கு மேலே நபும்சகலிங்கம் வந்து ஏகவச்சனமாக எல்லாமே. வாக் துவச்சம், க்ஷத்ரிய வணிஜம், சம்பத்விபம், வாக் த்விஷம்,
சத்ரோபானகம் அப்படின்னு இது வந்து சமாஹார துவந்த விஷயங்களில் ஒன்று ஷவர்காந்த சப்தங்களாக இருக்கணும் உத்தரபதமானது, இல்லை தகார ஷகார ஹகார இந்த 3 அக்ஷரங்கள் இருந்தால், அந்தமாக இருந்தால், அந்த 3 அந்தங்களில் இருந்தால் அதுக்கு வந்து டச் பிரத்தியம் வந்துடும் அப்படின்னு துவந்தத்துக்கு ஒரு நியமம் இது. மீதெல்லாம் சாதாரண நியமம்னா அப்படின்னு அர்த்தம். மீதெல்லாம் அந்தந்த எந்தெந்த லிங்கத்தில் எப்படி இருக்கோ அப்படியே வந்துடும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கடைசி சமாசம் பகுவிரி தத்புருஷம் ஆகிடுத்து, பகுவிரீக ஆகிடுத்து, துவந்துவம் ஆகிடுத்து. கடைசியில் பூர்வபத பிரதானஹா அவிபாவஹா அப்படின்னு அவிபாவ சமாசங்கள். அந்த அவிபாவ சமாசத்தோட நியமங்கள் என்னென்ன அப்படின்னு இதோ முதல்ல அவிபாவே அந்தே ஸ்ரூயமானஹா, ஒவ்வொரு அந்தமாக சொல்லுவார். அகாராந்த ஆகாராந்தம் இந்த ரெண்டும் அவிபாவம் உத்தரபதங்களாக இருந்தால் அப்போது அந்த சப்தங்கள் எப்படி மாறிடும்? அகாராந்தமாக இருந்தாலும் சரி, ஆகாராந்தமாக இருந்தாலும் சரி, அது வந்து அகாராந்த நபும்சக ஏகவச்சனம் இவ பவதி அப்படின்னு. அதான் கிருஷ்ணஸ்ய சமீபம், கிருஷ்ணஸ்ய சமீபம். இப்போது அவிபாவே அந்தே ஸ்ரூயமானஹா, இங்கே சமீபம்ன்றது அவ்யயம். இது வந்து விக்கிரகத்தில் பண்ணச்சே உத்தரபதமாக நம்மளுக்கு இப்போ சமீபம்ன்றது பின்னாடி தெரியுது. ஆனால் சமஸ்த பதமாக இருக்கும்போது எது உத்தரபதமோ அந்த பதம் அகாராந்த சப்தமாகவோ ஆகாராந்த சப்தமாகவோ இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ தான் கிருஷ்ணஸ்ய சமீபம், கிருஷ்ணஹா உபகிருஷ்ணம்னு ரூபம் கிடைக்கும். உபகிருஷ்ணஹான்னு ஏதோ வச்சுக்கோங்க. அந்த கிருஷ்ண சப்தம்தான் உத்தரபதமாக இருக்குது. அப்போது அந்த உத்தரபதம் கிருஷ்ண சப்தம் அகாராந்த சப்தம். அதனால் அந்த அகாராந்த சப்தமானது நபும்சகலிங்கம். அகாராந்த நபும்சகலிங்கம் எப்படி இருக்குமோ கிருஷ்ணம் அப்படின்னு வரும், உபகிருஷ்ணம் அப்படின்னு. இதே மாதிரி ஆகாராந்த சப்தமாக இருந்தால் அதுக்கும் அகாராந்தமாக மாற்றி ஷாலம், ஷாலாயாக சமீபம் உபஷாலம். ஷாலாயாக சமீபம் உபஷாலம் அப்படின்னு அதுக்கும் இது வந்துடுச்சு. அதனால் அகாராந்த ஆகாராந்தங்கள் உத்தரபதமாக இருந்தால் கிருஷ்ணம், கிருஷ்ண சப்தம் அகாராந்தம், ஷாலா சப்தம் ஆகாராந்தம். அது ஸ்திரீலிங்கமோ புல்லிங்கமோ எதுவானா இருக்கலாம். ஆகாராந்தம் பிராயः ஸ்திரீலிங்கம் தான். அப்போது கிருஷ்ண சப்தம் அகாராந்தம், ஷாலா சப்தம் ஸ்திரீலிங்கம் ஆகாராந்தம். அது ரெண்டும் நபும்சகலிங்க அகாராந்த நபும்சகலிங்கம் மாதிரி மாறிடும். அப்போது கிருஷ்ணம் அகாராந்தம், பல சப்தம் மாதிரி, பல அகாராந்த நபும்சகலிங்கா பலசப்தா, அந்த மாதிரி பலம் கிருஷ்ணம் ஷாலம், ஷாலாம்னு இல்லை ஷாலம், ஆனால் அகாராந்தமாக மாறிவிடுது. அதுக்கப்புறம் இகாராந்த ஈகாராந்தோவா சப்தா வாரி சப்தஸ்ய ஏகவச்சனம் இவ. வாரி சப்தன்றது இகாராந்த நபும்சகலிங்க சப்தம். வாரி சப்தம் வாரி வாரிணி வாரிணி அந்த மாதிரி இகாராந்த சப்தம் ஈகாராந்த சப்தங்கள் மாறிடும். அப்படின்னா பாருங்கள், சக்தி சப்தம், சக்தி சப்தன்றது ஸ்திரீலிங்கம் இகாராந்தம். யதா அனதிக்கிரமிய சக்திம் அனதிக்கிரமிய யதா சக்தி. யதா சக்தி சொல்லக்கூடாது, யதா சக்தி சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. யதா சக்திம் அப்படி சொல்லக்கூடாது, யதா சக்தி. ஏன்னா இகாராந்த நபும்சகலிங்கம் எப்படி இருக்கணும்னா சப்தங்கள் வாரி வாரிணி வாரிணி வாரி வாரிணி வாரிணி அந்த மாதிரி வாரி சப்தம் மாதிரி வர்றதுனால வாரி அவ்வளோதான். சக்தி சக்திஹி சொல்லக்கூடாது, யதா சக்தி அவ்வளோதான். அவன் ஆ கன்யாகுமாரியாக, ஆ கன்யாகுமாரியாகான்னு சப்தம். அப்போது இங்கே பாருங்க, இங்கே கன்யாகுமாரியாகா அப்படின்றது
குமார்யாஹான்றது வந்து குமாரி சப்தம், அங்கேயே ஏற்கனவே சமஸ்தமாக இருக்குது. கன்யாகுமாரியாகன்ற சப்தமே சமஸ்த சப்தம். அதுக்கு முன்னாடி ஒரு அவ்யயத்தை போட்டு ஆன்ற போட்டு கன்யாகுமாரியாக, அது எப்படி வரும்னா கன்யாகுமாரியாகன்றது பகுவச்சன சப்தம். குமாரி சப்தம், குமாரி சப்தத்தினுடைய பகுவச்சனம், பிரதமா பகுவச்சனம் குமாரியாக, குமாரி, குமாரியோ, குமாரியாக. அப்போது குமாரியாக பகுவச்சனம் இருந்தால் கூட இந்த அவிபாவத்தில் வந்துட்டால் அது வந்து எப்படி வந்துடும்னு, ரீகாராந்த சப்தமாக இருந்தால் வாரி சப்தத்தினுடைய ஏகவச்சனம் போல வரும் அப்படின்னு சொன்னதுனால, பகுவச்சனமாக இருந்தாலும் ஏகவச்சனம்தான் வரும். அதுக்கோசரம்தான் பகுவச்சன உதாரணத்தை இங்கே நம்மளுக்கு காமிச்சிருக்கார். கன்யாகுமாரியாக, கன்யா குமாரி, வாரி குமாரி, சக்தி யதாசக்தி, கன்யா குமாரி அப்படின்னு அது நம்மளுக்கு இங்கே உதாரணத்தை பகுவச்சனமாக இருந்தாலும் அது ஏகவச்சனமாக தான் சமஸ்த பதத்தில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பகுவச்சன உதாரணத்தை கொடுத்துட்டு வியஸ்தபதமாக கொடுத்துட்டு விக்கிரகத்தை கொடுத்துட்டு அதுக்கு சமஸ்த பதத்தில் வரைச்சே சமாசத்தில் வரைச்சே அது வந்து கன்யாகுமாரி ஏகவச்சனத்தை அடையிறது அப்படின்ற காமிக்கோசரம் இந்த உதாரணம். இது இகாராந்தம் ஈகாராந்தத்துக்கு. அப்புறம் உகாராந்தம் ஊகாராந்தம். சுவாமி ஒரு क्वेश्चन அங்க சொல்லுங்க. லிங்கம் சேஞ்ச் ஆகாது இல்லையா? லிங்கம் எல்லாமே நபும்சகலிங்கமாக தான் இருக்கும். அதுக்கு தான் இங்கே நம்ம சொல்லச்சே வாரி சப்தஸ்ய ஏகவச்சனமேன்ட்டார். முதல்து ப்ளஸ் ஸ்பஷ்டமாக கொடுத்துட்டார். அகாராந்த நபும்சகலிங்கம் சொல்லிட்டார். முதல்து அகாராந்தமோ ஆகாராந்தமாக இருந்தால் ரெண்டு சப்தமும் அகாராந்த நபும்சகலிங்கம். அகாராந்த நபும்சகலிங்கம் சப்தம் எது? இந்த சப்தம் ஃபல சப்தம் மாதிரி. அப்போ ஃபலம் ஃபலே ஃபலானி. அப்போ கிருஷ்ணம் உபகிருஷ்ணம், ஷாலா உபசாலம். ஆகாராந்தமாக இருந்தால் கூட அது வந்து அகாராந்த நபும்சகலிங்கமாக மாற்றிடணும்னு சொல்லிட்டார். இங்கேயும் பாருங்க, வாரி சப்தஸ்ய இவ ஏகவச்சனம், வாரி சப்த ஏகவச்சனம் இவன்னு சொல்லிட்டார். வாரி சப்தம்ன்றது நபும்சகலிங்க சப்தம். இகாராந்த நபும்சகலிங்க வாரி சப்தா. அப்போது அந்த வாரி சப்தத்துக்கு எப்படி வரணுமோ அப்படி தான் வரணுமே தவிர அது எந்த லிங்கமாக இருந்தாலும் லிங்கம்ன்றதுக்கு, ஏன்னா வாரி சப்தம் நபும்சகலிங்கம். அது இங்கே நபும்சகலிங்கம் இங்கே சொல்லலை, ஆனால் பூர்வத்திலே நபும்சகலிங்கம் அங்கே சொல்லிட்டார். ஆனால் இங்கே வந்து வாரி சப்தம் சொன்னதுனாலே அது நபும்சகலிங்கம், அப்புறம் ஏகவச்சனமாக எடுத்துக்கணும்னு ரெண்டுத்துக்கும் சொல்லிட்டு. அதனால் லிங்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. குமாரி ஸ்திரீலிங்கம், சக்தியும் ஸ்திரீலிங்கம் தான். அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், சக்தி சப்தமும் ஸ்திரீலிங்க சப்தம். அது ஹரி சப்தம் மாட்டம் கிடையாது. அது சக்தி மதி சப்தம் மாட்டம், சக்தி சப்தம் ஸ்திரீலிங்க சப்தம். அப்போது ஸ்திரீலிங்க சப்தமாக இருந்தாலும் அது வந்து நபும்சகலிங்க சப்தம் மாதிரி, வாரி சப்தம் மாதிரி யதாசக்தி, கன்யாகுமாரி, அவ்வளோதான். புரிஞ்சுதா? அதாவது அதாவது புல்லிங்கம் எதுல வந்தாலும் புத்தகலிங்கம் வாரி சப்தம் மாதிரி மாறி. ஆமாம், புல்லிங்கத்தில் வந்தாலும் இப்போ புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் எதுல வந்தாலும் புத்தகலிங்கம் வாரி சப்தம் மாதிரி மாறிடும். ஆமாம், அவிபாவத்தில் பிராயக நபும்சகலிங்கம் மாதிரி வந்துடும்னு அர்த்தம். இப்ப யதாசக்தியும் கன்யாகுமாரி ரெண்டுமே நபும்சகலிங்கம் ஆயிடுது. ரெண்டுமே நபும்சகலிங்கம் ஆயிடுது. யதாசக்தி வாரி, சக்தி சக்தினி சக்தினி. இப்போ யதாசக்தி யதாசக்தினி யதாசக்தினி அப்படின்னு வந்துடும். ஆனால் தான் சக்திஹீன் கிடையாது பாருங்க. அதுக்கு தான் சொன்னேன், சக்திஹீன் இருந்துருத்துனா அது ஸ்திரீலிங்கமாகவே நின்றுடும். மதிஹி மதி மதையா, சக்திஹி சக்தி சக்தையான்னு ஸ்திரீலிங்கமாகவே வந்துடும். விசர்க்கம் வந்துடுத்துனா அங்கே விசர்க்கம் வராது. அங்கே புரியல. அங்க
இல்ல இது எட்டு வருது. அகாராந்தப்ப ஆகாரவந்தமா இருந்ததுன்னா ஆ அப்ப உபங்கிற இது வருமா? உபசர்க்கம் இப்ப எப்படி இல்லை அப்படிலாம் இல்லை. எந்தாவே வேணா வரட்டும். இது உதாரணத்துக்கு கொடுத்துருக்கோம் உபன்னு ரெண்டுமே சொல்லிட்டு எந்தாவே வேணா வரட்டும் முன்னாடி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவிபாவத்தில் இந்த 2 சப்தங்கள் வந்தால் அப்படின்னு தான் அர்த்தம். அகாராந்தமோ ஆகாராந்தமோ பிராயகா அகாராந்தமாக இருக்கிறதுலாம் புல்லிங்கமாக தான் இருக்கும், ஆகாராந்தமாக இருக்கிறது ஸ்ரீலிங்கமாக தான் இருக்கும். ஆனால் ஆகாராந்தத்தில் புல்லிங்கம் ஏதோ 1-2 சப்தம் இருக்குது. விஸ்வபா சப்தம் ஏதோ சொல்கிறா, அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிரசித்தமாக இல்லை. ஆனால் அப்படி புல்லிங்கமாக இருந்தாலும் ஸ்ரீலிங்கமாக இருந்தாலும் அது நபும்சகலிங்க சப்தமாக அகாராந்த நபும்சகலிங்க சப்தமாக மாறிடும்னு சொல்கிறதுக்கோசரம் தான் உபகிருஷ்ணம். ஷாலான்றது ஸ்ரீலிங்க சப்தம், உபஷாலம் அப்படின்னு சொன்னேன். அது இதுக்கப்புறம் இப்போ அகாராந்த ஆகாராந்தம் ஆயிடுச்சு, அப்புறம் இகாராந்த ஈகாராந்தம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 3வது உகாராந்த ஊகாராந்தம். இதுவும் அதே மாதிரி உகாராந்த நபும்சகலிங்க சப்தம் மாதிரி மாறிட்டு போகிறது. அதுக்கு தான் சொல்லிருக்கேன் உகாராந்த ஊகாராந்தா ஓகாராந்த ஔகாராந்தாவா. ஏன்னா ஓ அவு எல்லாமே ஊனோட சம்மந்தப்பட்ட சப்தங்கள், ஓவும் அவ்வும். அப்போது மது சப்தஸ்ய ஏகவச்சனமிவ. மது சப்தம் மது மதுனி மதூனி மது மதுனி மதூனி அந்த நபும்சகலிங்க சப்தம். எது எது வதூன்னு எங்க இருக்கு? மது தான் இருக்கு. வதூன்னு எங்க இருக்கு? இங்க சரி சரி. இல்ல அது உதாரணத்துல சொல்றீங்க. இல்ல அதுதான் அது இல்ல. இப்போ நம்மளுக்கு முதல்ல நியமத்தை சொல்றாரு, எது ரூலோ அது சொல்றேன். ரூல் எப்படி மாறிடும்னா மது சப்தம் மாதிரி மாறிடும். எது மாற போகிறதுன்றதுக்கு வது சப்தம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மது சப்தன்றது நபும்சகலிங்க சப்தம், மது மதுனி மதூனி அது மாதிரி. இப்போ வாரி சப்தம் எப்படி இகாராந்த நபும்சகலிங்க சப்தமோ அந்த மாதிரி உகாராந்த நபும்சகலிங்க சப்தம் மது சப்தம். அந்த சப்தம் மாதிரி மாறிடும்னு கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்க, வஸ்தூனாம் அபாவஹ வஸ்து வஸ்துஹு வஸ்துஹு வஸ்துஹுன்னு சப்தம் உகாராந்த சப்தம், புல்லிங்க சப்தம் வச்சுக்கோங்க. வஸ்தூனாம் அபாவஹா. அப்போது என்ன சொல்லலாம்? நிர்வஸ்து. அபாவ சப்தத்துக்கு நிஸ்ன்றது அந்த உபசர்க்கம் அது அவ்வியமாக வரப்போகுது. அப்போது நிர்வஸ்துஹு அப்படின்னு சொல்லணும். ஆனால் நிர்வஸ்துன்னு சொன்னால் அது புல்லிங்கமாகவே நின்றுடும். எப்படி சக்திஹின்னு சொன்னால் ஸ்திரீலிங்கமாக நின்றுருமோ, வஸ்துன்னு சொன்னால் அது புல்லிங்கமாகவே நின்றுடும். ஆனால் அது என்ன பண்ணணும்? மது சப்தமாக நிர்வஸ்து மது, அவ்வளோதான். வஸ்து வஸ்துனி வஸ்தூனி, வஸ்து வஸ்துனி வஸ்தூனி, வஸ்தூனாம் அபாவஹ நிர்வஸ்து. ஆனால் சாதாரணமாக வஸ்து சப்தமே நபும்சகலிங்க சப்தம். அப்புறம் வதூம் வதூம் பிரதி வதூ சப்தம், வதூஹு வத்வு வத்வஹா ஊகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். இது இந்த சப்தம் வதூம் வதூம் பிரதி பிரதி வது வது வதுனி வதூனின்னு மாறிடும் சப்தம். ஏகவச்சனம்தான், ஏகவச்சனமாக தான் இருக்கும் எத்தனையாக இருந்தாலும். நான் அப்படி சப்தம் சொல்லக்கூடாது, வது வதுனி வதூனின்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஏகவச்சனமாக தான் இருக்கும். அது மது மதுனி மதுனி மாதிரி வது
ஏன்னா எல்லாமே இங்கே ஏகவச்சனம் ஏகவச்சனம் சொல்லிருக்காரு. அதுக்கு நம்ம ஏன்னா அவிபாவமாக மாறிடுச்சுன்னா அவியமாக மாறிடுச்சுன்னா அதுக்கு வந்து அதுக்கு மேலே சப்தம் சொல்ல முடியாது, ரூபம் சொல்ல முடியாது, ஒரே ரூபந்தான். வஸ்து நீ வஸ்துன்னு சொல்ல. ரெண்டு சேஞ்ச். அப்போ ஒன்னு லிங்கம் சேஞ்ச் ஆகுது, இன்னொன்னு வச்சனம் சேஞ்ச் ஆகுது. ஆமாம் ஆமாம். ஆனால் தான் இங்கே ரெண்டுமே சொல்லிட்டாரு பாருங்க. மது சப்தஸ்ய ஏகவச்சனம் இவ, வாரி சப்தஸ்ய ஏகவச்சனம் இவ. வாரி சப்தம் எல்லாமே லிங்கம் மாறிவிடுத்து, எல்லாமே நபும்சகலிங்கமாக மாறிடுது முதல்ல ஒன்று, அப்புறம் எல்லாம் ஏகவச்சனமாகவும் மாறிடுது. அப்போது வதூம் பிரதி பிரதி வது, கோஹோ சமீபம் உபகு அப்படின்னு இருக்கு. அதான் அது உபகு அப்படின்னு இருக்கு. சித்திரகுஹூன்னு இருக்கு, அந்த மாதிரி உபகு அப்படின்னு வரணும். அந்த குஹூன்னு விசர்க்கம் இல்லாத கு மது சப்தம் மாட்டும் உபகு அப்படின்னு. அதுக்கு கோ சப்தத்துக்கு ஓகாராந்தமாக இருந்தாலும் அதுக்கு உபகு அப்படின்றது சித்திக்கிறது இங்கே ரூபம். இது வந்து உகாராந்தம் அவுகாராந்தம்ன்றதுக்கு அவுகாராந்தத்துக்கு உதாரணம் கொடுக்கல போல் இருக்கு. அதுக்கு என்னன்னு தெரில. சரி பார்ப்போம். சரி பின்னாடி எங்கேயா கொடுக்குறாளா பார்ப்போம், இல்லைன்னா நம்மளை திருப்பி பார்ப்போம். சரி இதுக்கப்புறம் இப்போ இகாராந்தம் அகாராந்தம் இகாராந்தம் உகாராந்தம் எடுத்து ரிகாராந்த சப்தம் ரிகாராந்த நபும்சகஸ்ய ஏகவச்சனமேவ பவதி. ரிகாராந்த சப்தங்கள்லாம் புல்லிங்கமாக இருந்தாலும் சரி ஸ்ரீலிங்கமாக இருந்தாலும் சரி. இப்போ ரிகாராந்த சப்தம் புல்லிங்கம் பித்ரு சப்தம், ஸ்ரீலிங்கம் மாத்ரு சப்தம், அந்த எந்த சப்தமாக இருந்தாலும் சரி ரிகாராந்த சப்தங்கள் அவிபாவத்தில் வந்துடுத்தினால் அது வந்து ரிகாராந்த நபும்சகலிங்கமாக மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியகர்த்தாரம் பிரதி, அது வந்து ரிகாராந்த சப்தமாக வரனா காரிய கர்த்திரு பிரதி காரிய கர்த்திரு காரியகர்த்தாரம் பிரதி காரிய கர்த்திருணி நபும்சகலிங்கமாக இருந்தால். இதே புல்லிங்கமாக இருந்தால் கர்த்தாரோ கர்த்தாரஹ, ஸ்திரீலிங்கமாக இருந்தால் கர்த்திரியோ கர்த்திரியான்னு மாதிரி வரும். நபும்சகலிங்கமாக இருக்கிறதுனால கர்த்திருணி ரிகாராந்த நபும்சகலிங்க சப்தங்கள் எப்படி வரும்னா கர்த்திரிணின்னு வரும். அப்போது இது வந்து ஏகவச்சனமாக இருந்தால் அப்போது பிரதி காரிய கர்த்திரு, அவ்வளோதான். காரியகர்த்தாரம் பிரதி காரிய கர்த்திரு, அவ்வளோதான். அதோடு நின்றுடும் ரிகாராந்த சப்தங்கள் எல்லாமே. ஆனால் இப்போ அவிபாவத்தில் இன்னும் ஒரே நியமந்தான், எல்லாமே நபும்சகலிங்கமாக மாறி ஏகவச்சனமாக மாறிடும் அப்படின்னு ஒரே நியமத்தை சொல்லியிருக்கார் இது வரைக்கும். எந்த அகாராந்தமாக இகாராந்த உகாராந்த ரிகாராந்த ஓகாராந்த உகாராந்தங்கள் எது இருந்தாலும் அது வந்து நபும்சகலிங்க ஏகவச்சனமாக மாறிடும். அந்தந்த சப்தங்களுடன் அந்தந்த சப்தங்கள் அதுவும் எல்லாமே பார்த்தா தெரியும். இங்கே ஆகாராந்தமாக இருந்தால் கூட அதனுடைய ரெஸ்வமான அகார நபும்சகலிங்கம். அப்புறம் ஈகாரம் இருந்தாலும் அதனுடைய ரெஸ்வமான இகார நபும்சகலிங்கம். ஊகாரத்தில் உகார நபும்சகலிங்கம். அப்புறம் ரிகார நபும்சகலிங்கம். அது மாதிரி எல்லாமே ரெஸ்வமாகியும் நபும்சகலிங்கமாயும் ஏகவச்சனமாயும் மாறுறது அப்படின்றது பார்த்தோம். சர்வோபி அவிபாவா அவ்யயம் பவதி. அவிபாவ சமாசம் ஒன்று பண்ணிட்டாலே அது எப்படி இருக்குன்னா அவ்யயமாக ஆகிடும். அது அவ்யயம் ஆகிடும்னா இன்டிக்ளைன் லெவல் ஆகிடும். அதுக்கு எந்த ரூபங்களும் மேலே கிடையாது. இப்போ மதுனி மாதிரி அதுக்கு வந்து வஸ்துனி அந்த மாதிரி பிரதி வஸ்துனி அப்படின்னு சொல்லக்கூடாது. வஸ்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் கர்த்திருணின்னு சொல்லக்கூடாது. பிரதி காரிய கர்த்திரு அவ்வளோதான். ஒரே ரூபந்தான் அது. உபகு ஒரே ரூபம், பிரதிவது ஒரே ரூபம், அவ்வளோதான். அப்போ எல்லாமே அவிபாவமாக மாறிடும். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது ரெண்டாவது அவிபாவே அந்தே ஸ்ரூயமானஹ அன்னந்தஹ டச் பிரத்யம் பிராப்னோதி. அன்னந்தஹன்னா அண்ணுன்ற முடிகிற சப்தம். ராஜன், ஆத்மன், இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் அன்னந்த சப்தங்கள். அன்னமாய் சப்தங்கள்லாம் பிராப்னோதி. நபும்சகம் சேத்
இன்ன பிராப்னோதி டச் பிரத்யம் பிராப்னோதி. டச்னா அது அகாராந்தமாக மாறிடும்னு அர்த்தம். அப்புறம் அந்த நகாரத்துக்குள்ள அப்போ வந்து ஆல முடிகிற மாதிரி இருக்கும்னு அர்த்தம். நபும்சகம் சேத் விகல்பேன டச் பிரத்யாந்தோ அயம் அன்னந்தः அகாராந்த நபும்சகஸ்ய ஏகவச்சனமே பவதி இது ஃபலிதம் பவதி. அப்போ டச் பிரத்யமாக இருந்தால் அந்த பிரத்யம் எப்படி இருக்கும்? அகாராந்த நபும்சக ஏகவச்சனம் பல சப்தம் மாதிரி ஆயிடும். அப்படின்னா பாருங்க, ஆத்மனி ஆத்மன்னு சப்தம், அன்னந்தம் அது. ஆத்மனி இதி அத்தியாத்மம். அத்தியாத்மம் நபும்சகலிங்கம் வரணும், அதுக்கோசரம் அத்தியாத்ம சப்தம். அத்தியாத்ம இதே டச் பிரத்தியம் வந்துட்டுனா அகாராந்தமாக மாறிடும். அப்போது அத்தியாத்ம அத்தியாத்மன்னு வராது, அந்த நகாரம் லோபமாகிடும், அத்தியாத்ம வரும். அதுக்கப்புறம் அது நபும்சகலிங்கமாக மாறிடுதுன்னா அத்தியாத்ம இம்மு அத்தியாத்மம். ஆத்மனி இது அத்தியாத்மம். கர்மாணி அனதிக்ரமிய யதா கர்மம். கர்மாணி அனதிக்ரமிய யதா என்ன கர்மன்னு சப்தம். கர்மாணி கர்மாணி அனதிக்ரமிய யதா கர்மம் யதா கர்ம. இது கர்ம சப்தம்தான். இது வந்து நபும்சகலிங்கமாக இருந்தால் அது அன்னந்தமான கர்ம சப்தங்கள் இருந்தால், கர்மன்னு சப்தம் இருந்தால், ஆனால் ரெண்டுத்துக்குமே கர்மணி கர்மாணி ரூபம், அது ரெண்டு சப்தம் இருக்குது. அப்படி இருந்தாலும் அதுக்கு வந்து யதா கர்மம் எது டச் பிரத்யம் வந்தால், இல்லாட்டா யதா கர்ம பூர்வோக்த அகாராந்தமாக இருந்தால் யதா கர்ம அப்படின்னு ரெண்டு ரூபம் சித்திச்சு. இதுக்கு அவிபாவ சமாசங்களோட நியமங்கள் இது வரைக்கும் சொன்னேன். இதுக்கப்புறம் லிங்கானுசரணம்னு இருக்குது. லிங்கங்கள் எந்தெந்த லிங்கங்களுக்கு இப்போ சொன்ன இத்திரேதர தந்தவங்களுக்கெல்லாம் அந்த லிங்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறார். இது வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதோட இன்னைக்கு இது பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். கவிதார்க்கு சிம்ஹா கல்யாணம் சாமி சிவதேவ சார் வேதாந்த பிரயோகம். Swami. धन्यवाद.